நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு அஸ்திக்கட்டு. அஸ்திக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சென்ற வாரம் ஒரு இன்ட்ரோடக்ஷன பார்த்தோம் எல்லாருமே. அஸ்திக்கட்டுனா என்ன? அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எல்லார்ட்டயுமே இருக்கும். அதாவது எல்லா மருத்துவ முறைகளும் இருந்தாலும், அஸ்திக்கட்டோட பயன்பாடுகள் என்ன? அதனுடைய முறைகள் என்ன? என்பதை பற்றியான பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அஸ்திக்கட்டு என்பது வந்து ஒரு பயிற்சி முறை. அதாவது பயிற்சி முறை வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து எல்லாருமே இப்ப எப்படி அக்குபஞ்சரோ, இல்ல வர்மமோ, இல்ல இயற்கை மருத்துவமோ கத்துக்கிட்டு நம்ம உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அது கிடையாது. அது நேரடியாக பயிற்சி எடுத்துக்க கொள்ளக்கூடியத ஒரு முறை தான் அஸ்திக்கட்டு. அந்த அஸ்திக்கட்டு முறையில வந்து இப்ப நமக்கு வந்து சாந்தி பல்ராம்ங்கிறவங்க நமக்கு அந்த நிகழ்வு வந்து குடுக்கப் போறாங்க. அந்த நிகழ்வு வந்து எப்படின்னாக்கா, இப்ப நமக்கு தியரி மட்டும் தான். அதாவது அதனுடைய செயல்பாடுகள் என்ன? அதனுடைய வழிமுறைகள் என்ன? என்பதை பற்றியான ஒரு விளக்கம் தான் குடுக்கப் போறாங்க. இது முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாருமே இத வந்து நோட்ஸ் எடுத்துக்கங்க. இந்த நோட்ஸ் எடுத்துக்கிறது தான் நல்லது. இப்ப இன்னைக்கு வந்து அஸ்திக்கட்டு முறையில வந்து நீங்க அந்த பயிற்சி குடுத்தோம்னா, அந்த பயிற்சிய எடுத்துக்கிறது வந்து உங்களுக்கு அதனுடைய வழிமுறைகள் புரிஞ்சா தான் நீங்க நாளைக்கு உங்களுக்கோ, இல்ல உங்களை சார்ந்தவர்களுக்கோ, இல்ல நீங்க கத்துக்கிட்டு நீங்க மற்றவர்களுக்கு குடுக்கு சொல்றதுக்கோ அந்த வந்து பயிற்சி முறைகள் மிகவும், மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்னைக்கு நம்ம இந்த செஷன்ல குடுக்க போறது எல்லாமே அந்த பயிற்சி முறைகளுக்கு உண்டான தியரி தான். அந்த தியரிய வந்து நம்ம எடுத்துக்கிட்டு அது அதுக்கப்புறம் தான் அந்த நம்ம வந்து குடுக்குற அந்த தியரி வச்சு தான் ட்ரீட்மெண்ட்டே குடுக்க தான் சொல்லப் போறாங்க. எதனோட என்னன்னாக்கா மன்னிக்கவும் நெட்வொர்க் இஷ்யூவா இருந்துச்சு. சரி. அதாவது இந்த அஸ்திக்கட்டு என்பது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இன்னைக்கு அம்மா குடுக்கப் போற முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே இன்னைக்கு அ தியரி தான். தியரி அதாவது அத பத்தியான விளக்கங்கள், அது அதனுடைய பாகங்கள் பத்தி விளக்கங்கள் தான் நமக்கு இன்னைக்கு குடுக்கப் போறாங்க. அதுல முதன்மையா வந்து இன்னைக்கு இப்ப சென்ற வாரம் அதோடைய இன்ட்ரோடக்ஷன் நமக்கு குடுத்தாங்க. அது மாரி இந்த வாரம் வந்து அதுல வந்து இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதனுடைய தியரிய தான் குடுக்கப் போறாங்க. இதுல வந்து எப்படின்னா, ட்ரீட்மெண்ட் என்பது வந்து பார்த்தீங்கன்னா, பயிற்சி முறைகள் வந்து நம்ம வந்து நேரடியா தான் இது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். அதுவும் இந்த ட்ரீட்மெண்ட் என்பது பார்த்தீங்கன்னா, இருவர் கலந்த ட்ரீட்மெண்ட்டா தான் குடுக்க முடியும். அதனால வந்து இப்ப என்ன செய்ய போறாங்கன்னா, எல்லாருமே வந்து அது நோட்ஸ் எடுத்துக்கிறத மெயினா எடுத்துக்கங்க. தியரி குடுக்கிறது, இதோட பாகங்கள், இதனுடைய செயல்பாடுகள பற்றி நீங்க தெரிந்து கொண்டால் மட்டும் தான், நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் குடுக்க முடியும். அதனால வந்து இப்ப அவங்க சொல்லக்குள்ள விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க வந்து அந்த தியரிய நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க, நோட்ஸ் எடுத்தீங்க. ட்ரீட்மெண்ட் என்பது வந்து அடுத்தது கொஸ்டின்ல வரக்குள்ள நீங்க பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் வந்து உங்களுக்கு உண்டான ப்ராப்ளத்துக்கு வந்து ட்ரீட்மெண்ட் என்னங்கிறது இப்ப கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது. இது தொடர்ச்சியா இந்த வகுப்புகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்க முடியும். அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, நேரடியாக தான் இந்த பயிற்சிய வந்து நம்ம கத்துக்க முடியும். அதனால இந்த காலச்சக்கரத்துல இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, தியரி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நேரடி வகுப்புல தான் இதனுடைய முழு விளக்கங்கள நம்ம குடுக்க போறோம். அந்த முழு விளக்கங்கள் குடுக்கக்குள்ள இந்த தியரி உங்களுக்கு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது. புரியுதுங்களா? அதனால தான் இப்ப நம்ம இத குடுக்காம அந்த ட்ரீட்மெண்ட் குடுக்கவே முடியாது. அதனால இத பத்தியான விளக்கங்கள் எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டா தான், நம்ம அந்த நேரடி அதாவது செய்முறை பயிற்சியில வந்து நம்ம அத வந்து புரிஞ்சுக்க முடியும். அதனால அந்த விஷயங்கள் தான் இப்ப நமக்கு அம்மா குடுக்கப் போறாங்க, சொல்லப் போறாங்க. அதனால எல்லாமே கேட்டுக்கங்க. இன்னைக்கு குடுக்குற அந்த தியரில உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, சொல்ற விஷயங்கள்ல டவுட் இருந்தா மட்டும் கேட்டுக்கங்க. இவங்க சொல்றதுனால சில ப்ராப்ளங்கள் பத்தி பேசக்குள்ள, நீங்க ப்ராப்ளத்த பத்தி பேசி ட்ரீட்மெண்ட்ட பத்தி பேசக்குள்ள, அது முழுமையான விளக்கங்கள் கிடைக்காது. அதனால தயவு செய்து இன்னைக்கு நடத்துற பாடத்துல மட்டும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நன்றி. வாழ்த்துக்கள்.
இன்றைய நிலையில் நமக்கு சிறப்பானதொரு நிகழ்வு. அஸ்திக்கட்டு என்பது என்று ஒரு புதுமையான நிகழ்வாக இருந்தாலும், பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை கொடுத்துக் கொண்டிருக்கும் இந்த அஸ்திக்கட்டு. அஸ்திக்கட்டை பற்றி நமக்கு ஒரு நல்ல ஒரு வகுப்பெடுத்து சிறப்பிக்க சாந்தி பல்ராமன் அம்மையார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அன்மியூட் பண்ணீங்கம்மா. ஓகே. எல்லா புகழும் இறைவனுக்கே. அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த குணபாலன் ஐயாவுக்கும் மிக்க நன்றி. இப்போ சென்ற வாரம் கிளாஸ் அட்டன் பண்ணவங்க, இப்போ புதுசா அட்டன் பண்ணவங்களும் இருப்பீங்க. இப்போ அஸ்திக்கட்டுங்கிறது எல்லாருக்கும் ஒரு காமனான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்றேன். அஸ்திக்கட்டுங்கிறது நம்ம ஸ்பெயின், அதாவது முதுகெலும்பு இருக்கு இல்லைங்களா, அதை அலைன்மெண்ட் பண்ற ட்ரீட்மெண்ட் தான் அஸ்திக்கட்டுன்னு சொல்றோம். முதுகெலும்புல எந்த பிரச்சனை ஏற்பட்டாலுமே சரி, அது உடல் உள்ளுறுப்புகளோட கனெக்ட் ஆயிருக்கு. அதாவது மூளை நரம்புகள், தண்டுவட நரம்புகள் மூலமா போய் தான் ஒவ்வொரு உறுப்புக்குமே கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ உடல் உள்ளுறுப்புகள் ஏதாவது பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னா, நம்ம முதுகெலும்புல சரிப்படுத்தி அந்த உள்ளுறுப்புகள சரிப்படுத்தலாம். அப்போ எல்லா விதமான நோய்களும் குணமாகும்னு சொல்றாங்க. அப்படி பார்க்க போ பார்க்க போனா, நம்ம அமரும் நிலைகளும், உணவு முறைகளும், வாழ்வியல் மாற்றங்களும் தான் இதனோட அடிப்படை காரணமா இருக்கு. அதை சீரமைத்து கொண்டாலே நல்லா இருக்கும். இப்போ அஸ்திக்கட்டுங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட்டு அதனால ஏற்படும் நோய்கள், மனநல குறைபாடுகள், உடல் குறைபாடுகள் அத பத்தி பார்க்கலாம். அது நோட்ஸ் எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம சேக்ரம். அதாவது நம்ம ட்ரீட்மெண்ட் குடுக்கும்போது சேக்ரம் போன்ல இருந்து தான் செர்விக்கல் போன் வரைக்கும் போவோம். ஆக்சுவலா. இப்போ கிளாஸ் நோட்ஸ் எடுக்கிறது வந்து செர்விக்கல் போன். C1ல இருந்து நோட்ஸ் நான் குடுக்குறேன். நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் வீடியோ ஆஃப் பண்ணிக்கிறேன். எல்லாம் ரெடியா இருங்க. தண்டுவட எலும்புகள் சொன்னா, ஃபர்ஸ்ட்டு C1. C1ங்கிறது செர்விக்கல் போன் சொல்லுவாங்க. அதாவது கழுத்து எலும்பு. கழுத்து எலும்புல முதல் எலும்பு. இந்த உறுப்புகள் எதோட இணைக்கப்பட்டிருக்குன்னா, தலை, பார்வை, நரம்பு, மூளை. இந்த 4 உறுப்புகளுடனே இது கனெக்ட் ஆயிருக்குது C1. அதனால ஏற்படும் நோய்கள், அப்புறம் மனநிலைகள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அது ஃபர்ஸ்ட்டு வந்து ஏற்படும் நோய்கள்னு பார்ப்போம். C1ல ஏதாவது பிரச்சனைன்னா, தலைவலி, ஒற்றை தலைவலி, உயர் அழுத்தம், நாள்பட்ட சோர்வு, மயக்கம், தலை சுற்றல், பக்கவாதம். இத்தனையுமே C1 என்கிற கழுத்தெலும்பு மிஸ்அலைன்மென்ட் ஆயிருந்துச்சுன்னா ஏற்படும் நோய்களாகும். அப்போ அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, படைத்தவனிடமே கருத்து வேறுபாடு. எல்லாம் எனக்கு தெரியும் என்ற எண்ணம் இருக்கும். நோட்ஸ் எடுக்க முடியுதுங்களா? குணமாலன் ஐயா, இந்த இந்த ஸ்பீடு போதுங்களா? இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாங்களா? கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்க. சரிங்கய்யா. ஸ்கிரீன் தெரியலன்றீங்க. அவங்க வந்து ஆடியோ மட்டும் அ, தான் சொல்றாங்க. ஸ்கிரீன் தேவையில்ல. அதாவது ஆ, இது வந்து நீங்க வந்து இந்த இந்த ஃபிகர வந்து நம்ம வந்து குரூப்ல போட்டுருவோம். நீங்க பார்த்துக்கலாம். எந்தெந்த இடத்துல C1, C2 இதெல்லாம் இருக்குங்கிறத குரூப்ல நம்ம ஃபோட்டோ போட்டுருவோம். நீங்க நோட்ஸ் மட்டும் எடுத்துக்கங்க எல்லாருமே இப்ப. அதனோட ஃபிகர் வந்து டயகிராம் வந்து நம்ம குரூப்ல குடுத்துருவோம். குரூப்ல நீங்க பார்த்துக்கலாம். ஓகேங்கம்மா. நீங்க சொல்லுங்க. கொஞ்சம் ஆ, ஸ்லோவா சொல்லுங்க. சரிங்கய்யா. இப்போ C1 திருப்பியும் நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன். C1 மிஸ்அலைன்மென்ட் ஆயிருந்துச்சுன்னா, உறுப்புகள் வந்து எதோட தொடர்பு இருக்குன்னா, தலை, பார்வை, நரம்பு, மூளை. அதனால ஏற்படும் நோய்கள், தலைவலி, ஒற்றை தலைவலி, உயர் ரத்த அழுத்தம், நாள்பட்ட சோர்வு, மயக்கம், தலை சுற்றல், பக்கவாதம். மனநிலை அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, படைத்தவனிடமே கருத்து வேறுபாடு. எல்லாம் எனக்கு தெரியும் என்ற ஒரு எண்ணம். அதாவது ஹெட் வெயிட்ன்னு சொல்றாங்கல்ல, நான் என்னும் அகங்காரம். அது அதிகமா இருக்கும் அவங்க கிட்ட.
இப்போ கழுத்தெலும்புல C2 அதாவது செர்விக்கல் 2 கழுத்தெலும்பு போன்ல 2வது போன். அதோட தொடர்புடைய உறுப்புகள் கண், காது, சைனஸ் பகுதி. கொஞ்சம் ஸ்லோவாம்மா. சரிங்க. சரி, சரி. கண், ஏன்னா கா காது, சைனஸ் பகுதி, நாக்கு. அதனால ஏற்படும் நோய்கள்னு பார்த்தா, கண் கோளாறுகள், காது கேளாமை, காது வலி, சைனஸ் பிரச்சனைகள். மனநிலை எப்படி இருக்கும்னா, தொலைநோக்கு பார்வை இருக்காது. எதையும் ஆராய்ந்து பார்க்க மாட்டார்கள். எதையுமே யோசிச்சு பார்க்காம, இப்போ இந்த வேலைய செஞ்சு முடிச்சா போதும்னு நெனைக்கிறவங்க. இது இப்போ இன்னைக்கு செய்ற வேலை எதிர்காலத்துல எப்படி பாதிப்பு உண்டாகுங்கிறத சிந்திச்சு பார்க்காத ஒரு மனநிலையில இருப்பாங்க. அடுத்து C3 அதாவது செர்விக்கல் 3 கழுத்தெலும்பு 3 அதோட தொடர்புடைய உறுப்புகள் காது, பல், நரம்புகள். ஏற்படும் நோய்கள் முகநரம்பு வலி. முகத்துலலாம் ஒரு பக்கம் வாய் கோணுதல், இந்த நரம்பெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அது. அப்புறம் காது வீக்கம், பல்வலி, பல் பூச்சு பிடித்தல், ஈறுகளில் ரத்தம் வடிதல், முகப்பருக்கள். ஓகே. இதனால மனநிலை எப்படி இருக்கும்னா, அடுத்த எலும்பு இணைப்புடன் சோர்வு. ஒவ்வொரு ஸ்பெயினுக்கும் ஒவ்வொரு ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா? அடுத்த எலும்பு இணைப்போட சேராம சோர்ந்து சோர்ந்து போய் உட்கார்ந்துருது. இந்த ஷோல்டர் பார்த்தீங்கன்னா, கீழ இறக்கி விட்டுருவாங்க. ஸ்ட்ரெய்ட்டா உட்காராம. அடுத்த எலும்பு செர்விக்கல் 4. நீங்க ஷார்ட்டா எழுதிக்கணும்னா C4 அப்படின்னு எழுதிக்கிட்டா கூட போதும். அதாவது கழுத்து முள்ளெலும்புல 4வது எலும்பு. அதனுடைய உறுப்புகள் மூக்கு, வாய், உதடு, தொண்டை குழாய், கீழ்த்தாடை எலும்பு. ஏற்படும் நோய்கள் காது கேளாமை, உதடு வெடிப்பு, எப்பொழுதும் சளி பிடித்தல், தொண்டை கட்டுதல். இப்போ செர்விக்கல் 4 மிஸ்அலைன்மென்ட் ஆயிருந்தா அவங்களோட மனநிலை காது கொடுத்து எதையும் கேட்க விருப்பம் கிடையாது. அலைப்பாயும் மனம், குற்ற உணர்வு. யார் எத சொன்னாலும் சரி, காது குடுத்தே கேட்க மாட்டாங்க. அவங்க சொன்னதான் ரைட்டுங்கிற மாரி இருப்பாங்க. மனசு வந்து ஒரே இடத்துல இருக்காது. அலைப்பாஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு
தப்பு செஞ்சுட்டோம்னா, அதே குற்ற உணர்வோடையே இருப்பாங்க. C5 செர்விக்கல் 5 கழுத்து எலும்புல 5வது எலும்பு. இதனுடைய தொடர்பு உறுப்புகள்னு பார்த்தா, கழுத்து, தொண்டை, கழுத்துப் பகுதி, தசைகள். ஏற்படும் நோய்கள். தொண்டையில் குரல் தடை, கரகரப்பா பேசுறது, தொண்டை வலி ஏற்படுறது, குரல் வளை பிரச்சனைகள். இதனோட மனநிலை எப்படி இருக்கும்னா, அடுத்த எலும்போட இணைப்பு சரியா இல்லன்னா, அதோட பாதிப்பு இதுக்கும் இருக்கும். C6 செர்விக்கல் 6 கழுத்தெலும்பு, 6வது எலும்பு. உறுப்புகள் இணைப்பு எதுன்னா, கழுத்து, தோள்பட்டை, டான்சில். ஏற்படும் நோய்கள். டான்சில், வீக்கம், வலி, கழுத்து பிடிப்பு, இருமல், காய்ச்சல், கைவலி. இவர்களோட மனநிலை எப்படி இருக்கும்னா, அவங்களோட எண்ணங்கள வந்து சரியா வெளிப்படுத்த தெரியாது. வெளிப்படுத்த அவங்களால முடியாது. C7 செர்விக்கல் போன்ல 7வது எலும்பு. உறுப்பு இணைப்பு எதுன்னா, தைராய்டு சுரப்பி, முழங்கை, காரை எலும்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? தோள்பட்டை கிட்ட 2 சைடும் காரை எலும்பு போயிட்டுருக்கும். கிளாவிக்கல் போன் சொல்லுவாங்க. ஏற்படும் நோய்கள். தைராய்டு பிரச்சனைகள், சளி, தோள்பட்டை வலி, முழங்கை வலி. மனநிலை எப்படி இருக்கும்னா, யாராவது ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா, ரொம்ப அவமானப்படுறவங்களா இருப்பாங்க. அவமானம், மன அழுத்தம், பயம். இப்போ செர்விக்கல் போன்ல
7 போனும் பார்த்தாச்சு. செர்விக்கல் 7 அதாவது கழுத்து எலும்பு 7 எலும்ப பத்தி பார்த்துருக்கோம். அதாவது அந்த கழுத்தெலும்போட உறுப்புகள் எந்த உறுப்புகளோட தொடர்பு இருக்கு? அதனால ஏற்படும் நோய்கள், அவங்களுக்கு உண்டான மனநிலைகள பத்தி பார்த்தோம். அடுத்தது பார்க்க போறது தொராசிக். தொராசிக் வந்து 12 முள்ளெலும்புகள் இருக்கும். அதுக்கு நீங்க ஷார்ட்டா T1, T2 அந்த மாரி எழுதிக்கிட்டே வாங்க. T1 உறுப்புகள். தொடர்புடைய உறுப்புகள் வந்து கழுத்து, கை, தோள்பட்டை, மணிக்கட்டு, விரல்கள். ஏற்படும் நோய்கள். கழுத்து பிடிப்பு, தோள்பட்டை வலி, கைவலி, விரல்களில் மரத்துப் போதல். மனநிலை. எல்லாரோட சுமையையும் இவங்க தாங்கி வச்சிருப்பாங்க. அதாவது சுமை தாங்கி. ஷார்ட்டா சொல்லப்போனா இவங்க சுமை தாங்கி. இந்த T1ல மிஸ்அலைன்மென்ட் ஆகி இருந்துச்சுன்னா, அவங்க சுமை தாங்கியா இருப்பாங்க. இல்லன்னா மத்தவங்க மேல நம்பிக்கை இல்லாதவங்களா இருப்பாங்க. இவங்களோட வேலைய மத்தவங்களுக்கு குடுத்தா கரெக்ட்டா செய்வாங்களா? இல்லையா? அந்த மாரி ஒரு சந்தேகம் இருக்கும். அப்போ அடுத்தவர் மீது நம்பிக்கையின்மை. எல்லா வேலையும் தன் தலையிலேயே இழுத்து போட்டு தானே செய்யணும்னு செய்வாங்க. அடுத்த தண்டுவட எலும்பு. அதாவது தொராசிக் 2. தொடர்புடைய உறுப்புகள் இருதயம், இரத்தக் குழாய், மார்புப் பகுதி. அதனால ஏற்படும் நோய்கள். இருதயக் கோளாறுகள், நெஞ்சுவலி, பயம், மனநிலை வந்து அன்பு பரிமாற்றம் இருக்காது. இவங்க மத்தவங்ககிட்டயும் அன்பா நடந்துக்க மாட்டாங்க. மத்தவங்க அன்பையும் இவங்களால ஏத்துக்க தெரியாது. சந்தோஷமாவும் இருக்க மாட்டாங்க. சந்தோஷமின்மை அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்தது தொராசிக் 3 அதாவது T3 தொடர்புடைய உறுப்புகள். நுரையீரல், மார்பு சுரப்பிகள், தோல், மார்பகம். ஏற்படும் நோய்கள். மூச்சுக்குழாய் வீக்கம். இன்ஃப்ளு இன்ஃப்ளூவென்சா நோய். மூச்சுத் திணறல், இருமல், ஆஸ்துமா, நெஞ்சு பகுதியில் பாரம். நல்லா தான் இருப்பாங்க. ஆனா பாரமா இருக்க மாரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்குள்ளேயே இருக்கும். அப்போ அவங்களுக்கு T3 வந்து மிஸ்அலைன்மென்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். மனநிலை. அவங்களுக்கு ஓன் டிசிஷன் எடுக்க முடியாது. அதாவது சொந்த கருத்து இருக்காது.
எல்லாரோட கருத்தையும் கேட்டுட்டு லாஸ்டா தன்னோட கருத்தை வந்து நினைச்சு பார்ப்பாங்க. இது கரெக்டா இருக்குமா இல்லையாங்கிறது. இப்போ தன்னை பற்றி கடைசியாக நினைப்பது. T4 thoracic 4 தொடர்புடைய உறுப்புகள். பித்தப்பை, ஜவ்வு மண்டலம். ஏற்படும் நோய்கள். பித்தப்பை கற்கள், மஞ்சள் காமாலை, தலைவலி, ஒற்றை தலைவலி. மனநிலை அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, சந்தோஷமா இல்லாம மனக்கசப்பாவே இருப்பாங்க. எல்லார்கிட்டயும் டக் டக்குன்னு கோபப்படுறது. இல்ல மனசுலயே கோபத்த அடக்கி வச்சுக்கிறது. வன்முறை எண்ணங்கள் அதிகமா இருக்கும். thoracic 5 T5 தொடர்புடைய உறுப்புகள். கல்லீரல், இரத்த ஓட்ட மண்டலம், நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம், தசைநார் மற்றும் ஜவ்வுகள். இப்போ T5 மிஸ்அலைன்மெண்ட் ஆயிருந்தா ஏற்படும் நோய்கள். கல்லீரல் தொந்தரவுகள், இரத்த சோகை. கல்லீரல்னால என்னென்ன ஏற்படும்? அத்தனை நோய்களுமே இந்த T5 சரி பண்ணாதான் சரியாகும். இப்போ உணவு முறையும் மாத்திருப்போம், லைஃப் ஸ்டைல மாத்திருப்போம். ஆனா நம்ம சிட்டிங் பொசிஷன்லயோ இல்ல அதுல பல்ஜா இருந்தாலோ ஏற்படும் நோய்கள்னு பார்த்தா கல்லீரல் தொந்தரவுகள், இரத்த சோகை, சோர்வு, இரத்த ஓட்ட தடை, எலும்பு தேய்மானம். மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, அடுத்தவங்கள பத்தி எப்பவுமே கவலைப்படுறது. அடுத்தவர் பற்றி எப்பொழுதும் கவலை. எப்பொழுதும் அழுகை. எதை பற்றியும் ஆர்வம் இல்லாம இருக்கிறது. எதையுமே கத்துக்க விரும்ப மாட்டாங்க. எது மத்தவங்கலாம் ஆர்வமாய் செஞ்சுட்டு இருப்பாங்க. இவங்க மட்டும் சோர்வா ஒரு ஓரத்துல இருப்பாங்க. இன்ட்ரெஸ்டே எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ T6 இரைப்பை தசைகள் கணையம். இதோடைய தொடர்பு உறுப்புகள். இரைப்பை தசைகள் கணையம். ஏற்படும் நோய்கள். அஜீரண கோளாறுகள், நெஞ்சு எரிச்சல், சர்க்கரை நோய். மனநிலை எப்படி இருக்கும்னா, இப்போ T5ல T6ல இருந்த மனநிலை இவங்களுக்கும் இருக்கும். அதாவது அடுத்த எலும்பு இணைப்புடன் உள்ள மனநிலை. T5ல இருக்க எலும்பும் அதோட ஜாயிண்ட் ஆகுது. T7ம் அதுல ஜாயிண்ட் ஆகுது இல்லைங்களா? அப்போ அவங்களோட அந்த எலும்போட மனநிலை எப்படி இருந்துச்சோ, அந்த மனநிலை இவங்களுக்கும் இருக்கும். அதாவது மத்தவங்கள பத்தி எப்போதுமே கவலைப்படுறது, ஆர்வம் இல்லாம இருக்கிறது. எதையுமே வெளிப்பட பேச மாட்டாங்க. மனசுலயே வச்சுட்டு இருப்பாங்க. ஓப்பனா பேசாம அப்படியே உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறது. ஆனா சாப்பிடுறதுல
அ குடிபானங்கள் மீதெல்லாம் நெறைய ஆர்வம் இருக்கும். நெறைய சாப்பிடுவாங்க. ஆனா மனசுக்குள்ளேயே ஒரு போராட்டம் நடந்துகிட்டே இருக்கும். இந்த மனநிலை எப்படி இருக்கும்னா, T5, T6, T7 3மே கிட்டத்தட்ட ஒரே மாரியா தான் இருக்கும். இப்போ T7 தொடர்புடைய உறுப்புகள். டியோடினம், இரைப்பை, கணையம். ஏற்படும் நோய்கள். வயிற்றுப்புண், அல்சர்ன்னு சொல்றோம் இல்லைங்களா? அது. வயிற்றுப்புண், வயிறு பிரச்சனைகள், விக்கல், சத்து குறைபாடு, எப்போதும் சோர்வு. இப்ப ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா? அதே மனநிலை தான் இதுக்கும். வெளிப்பட பேச மாட்டார்கள். உணவு, குடிபானங்கள் மீது ஆர்வம், மனதில் போராட்டம். T8 தொராசிக் 8 தொடர்புடைய உறுப்புகள், மண்ணீரல், ரத்தம், தசைகள். ஏற்படும் நோய்கள். நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, உடல் சோர்வு, இரத்த சோகை, மண்ணீரல் பிரச்சனை, அடிக்கடி நோய் தொற்று ஏற்படுதல். இவர்களோட மனநிலை எப்படி இருக்கும்னா, மாற்றத்துக்கு விருப்பமின்மை. அவங்க ஏதாவது ஒண்ணு வச்சோம்னா, அதே மாரியே தான் இருக்கணும். அவங்க சொல்ற கருத்துல மாற்று கருத்து இருக்கக்கூடாது. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா, உடனே பயங்கரமான கோபம் வந்துரும் அவங்களுக்கு. சாபம் குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. நான் சொல்லி நீ கேட்கல, எப்படியோ போங்கிற மாரி சாபம் குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. இப்போ தொராசிக் 9 தொடர்புடைய உறுப்புகள். அட்ரினல் சுரப்பி. ஏற்படும் நோய்கள். அலர்ஜி சம்பந்தப்பட்ட நோய்கள். மனநிலை. கோபத்தை கட்டுப்படுத்துதல், குற்றச்சாட்டு வைப்பது, சபிப்பது, பயம். தவறு அவர்களோட பக்கமா இருந்தாலுமே சரி, மத்தவங்க மேலயே கை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. நீ செஞ்சது தான் தப்பு, நீ செஞ்சது தப்புன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சாபம் குடுக்கறது, பய உணர்வு அதிகமா இருக்கிறது. ஓகே. இப்போ T10 தொராசிக் 10 தொடர்புடைய உறுப்புகள், எலும்புகள், கிட்னி. கிட்னின்னா சிறுநீரகம். ஏற்படும் நோய்கள். கிட்னி கோளாறுகள். கிட்னி கோளாறுகள்னா, அதுல கிட்னி கற்களும் சேரும். கிட்னி கோளாறுகள், இரத்த குழாய் அடைப்பு, நாள்பட்ட சோர்வு, உப்பு வெளியேறாது. மனநிலை. யார்கிட்டயும் ஒத்து போக மாட்டாங்க. யார்கிட்டயும்னா, அவங்க அப்பா, அம்மா, மனைவி, பிள்ளைகள், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்க வேலை செய்யற இடத்துல நண்பர்கள், எல்லார்கிட்டயும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. T11 தொராசிக் 11 தொடர்புடைய உறுப்புகள். சிறுநீரகம், எலும்பு, தோல்,
சிறுநீர் பாதை. ஏற்படும் நோய்கள் அனைத்து விதமான தோல் நோய்கள், ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு இல்லைங்களா, அது. உடலில் நீர் பற்றாக்குறை. அவங்களுடைய மனநிலை சேஃப்டி இல்லாம இருக்க மாரியே இருக்கும். பாதுகாப்பின்மை, அவங்க உணர்வு சேஃப்டியா இல்லாத மாரியே இருக்கும். பய உணர்வு, பலவீனம், அஞ்சுவது. அஞ்சுவதுன்னா பயப்படுறது. இப்போ T12 thoracic 12 தொடர்புடைய உறுப்புகள் சினைப்பை, விதைப்பை, ரத்தம், ரத்த ஓட்டம், சிறுகுடல். ஏற்படும் நோய்கள் வாயு தொந்தரவுகள், முடக்குவாத வலி, கருமுட்டை வளர்ச்சி குறைபாடு. கருமுட்டை வளர்ச்சி குறைபாடு, விந்தணுக்கள் குறைவு, விரைப்பின்மை, சினைப்பை நீர்க்கட்டி. மனநிலை T12 பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அவங்க மனநிலை புதிய காரியங்கள் தொடங்க தயக்கம், அதிக பய உணர்வு, பழைய நினைவுகள் மனதில் ஓடும். ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. வேலை எதுவுமே இல்லைன்னா மைண்ட்ல வந்து ஏதாவது ஒரு திங்கிங்ஸ் தாட்ஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. ஃப்ரீயாவே இருக்க மாட்டாங்க. இப்போ தொராசிக் எலும்புல 12 எலும்புகள் பார்த்துட்டோம். இப்போ லம்பார் எலும்புல 5. அதாவது கீழ் முதுகுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது. இப்போ பார்த்தது வந்து நடுமுதுகு 12 பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் பார்த்தது செர்விக்கல் 7, தொராசிக் 12. தொராசிக்ங்கிறது நடு முதுகெலும்புல 12. இப்போ கீழே கீழ் முதுகெலும்பு இருக்கு இல்லைங்களா, அது லம்பார். லம்பார்ல 5 பார்க்க போறோம். L1 லம்பாருக்கு L1 ஷார்ட்டா எழுதிக்கோங்க. தொடர்புடைய உறுப்பு வந்து பெருங்குடல், தோல் பகுதி. அதனால ஏற்படும் பிரச்சனைகள், பெருங்குடல் பிரச்சனைகள், மலச்சிக்கல், சீதபேதி, பெருங்குடலில் இரத்த ஓட்ட தடை. இவர்களோட மனநிலை எப்படி இருக்குன்னா, T12க்கு என்ன மனநிலை இருந்துச்சோ அதே மனநிலை தான். அதாவது புதிய காரியங்கள் தொடங்குறதுக்கு தயக்கம் இருக்கும், அதிக பய உணர்வு, பழைய நினைவுகள் மனதில் ஓடும். அதேதான் T12ல இருந்த மனநிலை L1ல இருக்கும் மிஸ்அலைன்மென்ட் ஆனிச்சுன்னா கூட அதே மனநிலை தான் இருக்கும். L2 லம்பார் 2 தொடர்புடைய உறுப்புகள் பெருங்குடல், அப்பெண்டிக்ஸ், அப்பெண்டிக்ஸ்ங்கிறது தெரியும் இல்லைங்களா, பெருங்குடல்ல ஓரமா குட்டியா ஒட்டி இருக்கும் இல்லையா, அது. அப்புறம் தோல். ஏற்படும் நோய்கள் வயிற்று பிடிப்புகள், பெருங்குடல் தொந்தரவுகள், அதிக அமில சுரப்பு, கால் நரம்பு சுருள், வெரிகோஸ் வெயின் சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் கால் நரம்பு சுருள்ங்கிறது வெரிகோஸ் வெயின். விடியற் காலையில ஒரு சிலருக்கு வந்து சர்ன்னு சுருண்டிக்கிட்டே வரும் நரம்பு.
வலி தாங்க முடியாது. அதான் கால் நரம்பு சுருள். மனநிலை பதற்றமடைவது, சிறிய விஷயத்துக்கு கூட கோபப்படுறது. L2 தொடர்புடைய உறுப்புகள். கர்ப்பப்பை, சிறுநீர்ப்பை, புராஸ்டேட். புராஸ்டேட்ங்கிறது சுக்கில சுரப்பின்னு சொல்லுவாங்க. முழங்கால் முட்டி இணைப்பு. ஏற்படும் நோய்கள். கருத்தரிப்பில் பிரச்சனை, அதாவது குழந்தையின்மை சொல்றாங்க இல்லையா, அது குழந்தையின்மை. மாதவிடாய் பிரச்சனைகள், வலி, கர்ப்பப்பை கட்டி, ஆண்மை குறைவு, தூக்கத்தில் சிறுநீர் கழித்தல், சிறுநீர் எரிச்சலாக போகுதல், சிறுநீர் பாதை தொற்று, மூட்டுவலி. L4 லம்பார் 4 தொடர்புடைய உறுப்புகள். சயாட்டிகா. சயாட்டிகா தெரியும் இல்லைங்களா? சயாட்டிகா நரம்பு லம்பார்ல இருந்து பின்தொடை வழியா இறங்கி கால் சுண்டு விரல் வரைக்குமே தொடர்பு இருக்கு அந்த நரம்பு, சயாட்டிகா நரம்பு. சுக்கில சுரப்பி, பெருங்குடல். ஏற்படும் நோய்கள். தொடை நரம்பு வாதம், இடுப்பு வலி, அடிக்கடி சிறுநீர் கழித்தல், சுக்கில சுரப்பி வீக்கம். புராஸ்டேட் வீக்கம் சொல்றேன் இல்லைங்களா, அது சுக்கில சுரப்பி வீக்கம். L5 லம்பார் 5 லம்பார் 5 உறுப்புகள் வந்து குதம். குதம்னா ரெக்டம் சொல்றோம் இல்லைங்களா, பெருங்குடலோட எண்டு, பெருங்குடல் ஆசனவாய் பகுதி, குதம், ரெக்டம். ஏற்படும் நோய்கள். மலச்சிக்கல், கால், பாதம் ஆகியவற்றில் இரத்த சுழற்சி குறைதல். அப்போ என்ன இருக்கும்? நம்னஸ் இருக்கும். நம்னஸ்னா மந்தமா இருக்கிறது. பாதத்தில் நீர் சேர்த்தல், சில்லுன்னு இருக்கும். கால் பாதம் வீக்கம். ஒரு சிலருக்கு கால் பாதம் மட்டும் வீக்கமா இருக்கும். மனநிலை. இப்போ L3, L4, L5 இந்த 3க்கும் உண்டான அதே மன உணர்வு இவங்களுக்கும் இருக்கும். பால் உணர்வு பிரச்சனைகள், பாதுகாப்பின்மை, குற்ற உணர்வு, எந்த நிகழ்வுகளையும் மனம் ஏற்பது கடினம். இப்போ லம்பார் 5 பார்த்தாச்சு. இப்போ சேக்ரம் 3 அதுல 5 இருக்கும். அது 5மே ஒட்டா இருக்கும். அதனாலதான் சேக்ரம் வந்து ஒரே எலும்பா பாக்குறோம். தொடர்புடைய உறுப்புகள். கால், இடுப்பு, சயாட்டிகா, நரம்புகள். ஏற்படும் நோய்கள். அடிவயிற்று பிரச்சனைகள், நாள்பட்ட மலச்சிக்கல், கால் மற்றும் பாத வலி, தொடை நரம்பு வலி. மனநிலை.
நான் வாழ்வின் சுமையை எப்படி சமாளிப்பது? அவங்கள வாழ்க்கையில எப்படி இதெல்லாம் நான் கடந்து போக போறேன்? எப்படி இது சமாளிக்கிறதுங்கிற மாரி எல்லா பாரமும் அவங்க கிட்டயே போட்டுட்டு எப்படி சமாளிக்கிறதுங்கிறது தெரியாம திண்டாடிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ஃபவுண்டேஷன் மாரி ஒரு பில்டிங்கோட ஃபவுண்டேஷனே சேக்ரம் போன் தான். அதாவது அஸ்திக்கட்டோட அஸ்திவாரம் சொல்லலாம். சேக்ரம் போன். ஒரு பில்டிங்குக்கு ஃபவுண்டேஷன் எப்படியோ அந்த மாரி சேக்ரம் போன் வந்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா தான், அதுல இருந்து வளர்ற அதாவது மூலாதார சக்கரம் சொல்றோம் இல்லைங்களா? அது. ரூட் சக்கரா. வேர் நல்லா ஸ்ட்ராங்கா ஊன்றி இருந்துச்சுன்னா மட்டும் தான், அதோட மரங்கள் நல்லா வளரும். அதோட காய்கள், பழங்கள், பூக்கள்லாம் சரியா வளரும். அந்த மாரி சேக்ரம் போன் வந்து சரியா அமைஞ்சிருந்தா மட்டும் தான், மேல இருக்க தொராசிக் ஆகட்டும், லம்பர் ஆகட்டும், செர்விக்கல் ஆகட்டும் எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். இங்க அடிபட்டுச்சுன்னா, அதாவது ஒரு சீட்டு வந்து புக்கையோ, ஒரு சீட்டையோ லைனா அடுக்கி வச்சுட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா, கீழ இருக்கிறத மட்டும் எடுத்து விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா போனும் கலைஞ்சிடும் இல்லீங்களா? எல்லா புக்கும் கலைஞ்சிடும். சீட்டுக்கட்டு கலைஞ்சிடும். அதே மாரி நம்முடைய முதுகெலும்பு தண்டுவடமுமே கலைஞ்சு போயிடும். அதனால சேக்ரம் போன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு புனிதமான இடம்னு சொல்லுவாங்க. பெல்விஸ் ஏரியாவ. இடுப்பு எலும்பு வளையம். அதுல தான் ஒரு குழந்தை பாதுகாப்பா வளருது. அந்த போன் விரிஞ்சு தான் குழந்தையே பிறக்குது. அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா, திருப்பியும் போன் வந்து ரீஅலைன்மென்ட் ஆகுது. தானாவே செட் ஆயி பழைய நிலைமைக்கு வருது. அதுக்காக தான் அந்த ஒரு 15 நாள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்றது, லேடீஸ்க்கு. இப்போ இந்த வகுப்புல எல்லாரும் நோட்ஸ் எடுத்திருப்பீங்கன்னு நம்புறேன். எதுக்காக இத ஃபர்ஸ்ட்டு நான் எடுத்தேன்னா, நம்ம முதுகெலும்புனால இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கா? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்க அடுத்த கிளாஸ்ல நல்லா கவனமா இருப்பீங்க. குணபாலன் ஐயா, இதோட வகுப்பு முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி பதில் இருந்தா அ கேட்கலாம் ஐயா. நன்றி, நன்றிங்கம்மா. நன்றி. சிறப்பு. அஸ்திக்கட்டோட ஒரு தியரி என்ன அப்படிங்கிறத பத்தி சிறப்பா சொல்லியிருக்காங்க. அது செர்விக்கல், தொராசிஸ் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, லம்பார் அடுத்தது ஒவ்வொரு பாடமாவும் அதோடைய செயல்முறைகள் எந்த அளவுக்கு நம்ம அந்த முதுகு தண்டுவட பகுதியில இருக்குது, அதனுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு குடுக்குது, எது பாதிப்பு இருந்தா எதுக்கு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு தெளிவா சொல்லியிருக்காங்க. இதனுடைய சந்தேகங்கள் வந்து இதுல மட்டும் சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. இந்த வகுப்ப நமக்கு சிறப்பா ஏற்படுத்தி குடுத்து, சிறப்பித்து குடுத்த சாந்தி சாந்தி பல்ராமன் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்கம்மா. வணக்கம் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. சிறப்பு சந்தோஷம். இதுல ஏதாவது சந்தேகங்கள்னாக்கா, உடல் அதாவது பாதிப்புகள் அப்படிங்கிறது வந்து அடுத்தடுத்த வகுப்புகள்ல தான் உங்களுக்கு புரிய வரும். திரும்ப திரும்ப சொல்றோம். நீங்க வந்து அதனால உடல் பாதிப்புகள பத்தி நீங்க கேட்கிறத இது பண்ணிட்டு, இப்ப இதுல இப்ப அவங்க சொன்ன விஷயங்கள்ல மட்டும் உங்களுக்கு